ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். வாழ்க்கையில் நான்லாம் முன்னேறவே முடியாது பிரதர், நான் இப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? உங்களை போல தான் பைபிளில் ஒரு கூட்டமே இருந்தது. அது எந்த கூட்டம்னா சீஷர்கள் கூட்டம். சீஷர்கள் ஒரு முறை படகுல போகும்போது பலமான புயல் அடிக்குது, பலமான அலை மோதி அடிக்குது. அவ்வளோதான், மடிந்து விட போகிறோம், செத்து விட போகிறோம்னு அவங்க நினைச்சாங்க. ஆனால் அந்த படகுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. ஏசப்பா கிட்ட போய் அவங்க சொல்லுவாங்க, ஐயரே நாங்கள் மடிந்து போக போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஏசப்பா எழுந்து அழகான ஒரு காரியத்தை செய்வாங்க. கடலை இறையாதே, அமைதலாயிரு, காற்றை அமைதலாயிரு அப்படின்னு சொன்னால் அந்த சூழ்நிலையை மாற்றி ஆண்டவர் அவர்களை காப்பாற்றுவார். அப்போ சீஷர்களை பார்த்து ஆண்டவர் கேட்பாரு, அற்ப விசுவாசிகளே ஏன் சந்தேகப்பட்டீர்கள்? அப்படின்னா நான் உங்க கூட தானே இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதாங்க. அநேக நேரம் பிரச்சனை மோதி அடிக்கும் போது, பாடுகள் நம்மை குற்றப்படுத்தும் பொழுது, உபத்திரவங்கள் நம்மை ரொம்ப நெருக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடுகிறோம். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். விசுவாசிங்க, உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார். அவர் நம்மோடு கூட இருக்கிறத நம்ம உணரணுங்க. விசுவாசிச்சா அது நடக்கும். God bless you.